ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா செம்மொழி பூங்கா. ஸோ இது தேனாம்பேட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ போனீங்கன்னா ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லைக் சரௌண்டட் பை ட்ரீஸ், கிராஸ், க்ரீனரி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. மேபி இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் see in this camera. எனக்கு தெரியுது வேர் இஸ். I hope you can also see. இந்த செம்மொழி பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் டு ஜெமினி பிரிட்ஜ். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டிக்கெட் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் 25, சில்ட்ரன்ஸுக்கு 10 rupees. அதே மாதிரி பைக் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15, காருக்கு 40, வேன் அந்த மாதிரி பெரிய வண்டியில் வந்திருந்தீங்க அப்படின்னா 75 வாங்குகிறாங்க. லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இந்த பூங்காவை 2010 இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க கலைஞர் அவர்கள் பீரியடில். ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 acres. ஸோ ஆல்மோஸ்ட் 80 ட்ரீஸ் இருக்குது இதில். அதே மாதிரி 500க்கும் மேலே பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. 1960s 70s இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்திருக்கு, கைண்ட் ஆஃப் அ டிரைவிங் ஹோட்டல் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரியல, தே ஹேவ் க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2010 தான் இனாகுரேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டனை நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டஸ், அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே டு டே பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு க்ரீனரி அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. இந்த கார்டனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது ரிசார்ட்டில் இருக்கீங்களான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ளசண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதில். இந்த கார்டனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்டீனும் இருக்குது. மேபி நீங்கள் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உள்ளே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பீச் ஆகட்டும், சாந்தம் சர்ச் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணும்போது இதையும் நீங்கள் சேர்த்தே பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் உங்களுக்கு நல்ல ப்ளசன்ட் ஈவினிங்காக மாறும்.